வெல்கம் டு சனஃபீஸ் செலக்ஷன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பானிபூரி சுண்டல் மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வெள்ளை சுண்டல் காஞ்ச வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெள்ளை கொண்ட கடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடலையை பட்டாணியை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு அதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறப்ப கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. உங்கள் விசிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 விசில் சிம்மிலே வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ அதை தண்ணியை வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கான அந்த கிரேவி பெரிய வெங்காயம் ஒரு 5-6 பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்னா 3, அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் அதிகமாகவே போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. இப்போ வதக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா கொஞ்சோண்டு புதினா அலசி வச்சுருக்கேன், வாசனைக்காக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ அதில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்ம உப்பு போடுறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த சம்மருக்கு நீங்கள் என்ன செய்கிறது அப்படின்ட்டு குழப்பிகிட்டே இருக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சில்லுன்னு ஒரு ஜூஸ் பகலில் கொடுங்க. ஈவினிங் வீட்டிலே செய்கிற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் உள்ள ஃபுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டிருக்கோம். அந்த வெங்காயத்திலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்பாசி ஒரு 2-3 துண்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாசனைக்காக நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசால் தூள் இல்லைன்னா பட்டை கொஞ்சோண்டு, கிராம்பு ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் நம்மளுக்கு சாட் மசாலா நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம போட போகிறதில்ல. சப்போஸ் சாட் மசாலாவும் ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றி நல்லா தண்ணி நல்லா கழுவி விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா நம்ம ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக கட்டியாயிரும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு அதிலே நம்ம வேக வச்சுருக்க சுண்டலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாட் மசாலா ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் சாட் மசாலா அந்த ஒரு ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மேலே அந்த மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் மிதந்து மேலே வரணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வதக்கி விட்டுட்டோம். ஸோ ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும் இதை கொதித்து அது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இது அப்படியே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்குவோம். சிம் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த சுற்றி விட்டு கிண்டி விட்டுட்டிங்கன்னா இந்த குழம்பு நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ பானிபூரிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கார்ன் சிப்ஸ் நான் கடையிலலாம் இது விற்கும். ஸோ இப்போ அந்த கார்ன் சிப்ஸு, அந்த பானிபூரி சிப்ஸ் எல்லாமே விற்கும் கடையில் ரெடிமேடாக. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம தேவையானப்போ நம்ம பொரித்து பசங்கள்கிட்ட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் சிப்ஸை மட்டுமே பொரித்து அதில் மிளகாத்தூள், உப்பு போட்டு அதுவுமே ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன் சிப்ஸை நல்லா பொரித்து அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பானிபூரியுமே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பானிபூரி சில பேர் செய்வாங்க, செஞ்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் ரவாயை ஊற வச்சு அதில் நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு டைட்டாக நீங்கள் சின்ன சின்னதாக உருட்டி இதுமாரி கட் பண்ணி எடுத்து நம்ம பொரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வீட்டிலே இருந்து ஏதாவது பண்ணணுங்கிற விமன்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பானிபூரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ அதை சர்வ் பண்ணுறதுக்கான பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ஃபஸ்ட்டு பானிபூரியை இதுமாதிரி கையில் அப்படியே உடச்சி அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப நுணுக்கிறாமல் அதேமாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டாக நுணுக்கி அதில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் அதை போட்டுக்கோங்க. 2வது லேயர் நம்ம கார்ன் சிப்ஸ் பொரிச்சது அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்ன் சிப்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடியான இங்கே பாருங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காகவே ஆயிடுச்சு அந்த சுண்டல் மசாலா. ஸோ அதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவுமே ஊற்றினா ரொம்ப அந்த இதில் ஊறி போய் ரொம்ப சொதன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ 2 கரண்டி ஊற்றுங்க, போதுமானதாக இருக்கும்.
அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பானிபூரி மசாலா வீட்டிலேயே வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் பீஸ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்மருக்கு பசங்களுக்கு வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.